நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? அர்த்தமற்ற வாழ்க்கை. 2000 கிலோ பேரித்தம்பலம் மீதம் அவர் வீட்டுக்கு எடுத்து சென்றார். أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإذا حضر القسمة أولو القربى واليتامى والمساكين فارزقوهم منه وقولوا لهم قولا معروفا. قال نبينا صلى الله عليه وسلم أحب الناس إلى الله أنفعهم للناس وأحب الأعمال إلى الله سرور تدخله على مسلم تكشف عنه كربه أو تقضي عنه دينه إلى آخر حديث أو كما قال عليه الصلاة والسلام صدق الله المولانا العظيم. கண்ணியத்திற்கும் இறை பொருத்தத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய விசேஷமான அருள், அவனுடைய கிருபை நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழியே பின்பற்றக்கூடிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள், இமாம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த ஜும்மாவின் வருகையை, ஜும்மாவை கபூல் செய்து கொள்வானாக. மருத்துவமனை செலவுகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. உலகெங்கிலும் வாழ்கின்ற அனைத்து இஸ்லாமிய மக்களுடைய உயிர், பொருள், கண்ணியத்தை பாதுகாத்து நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக என்ற நல்ல துஆக்களுடன் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை கூறி எனது உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மேலான சங்கையானவர்களே, இவர்கள்தான் மனிதர்களில் சிறந்தவர்கள். இவர்கள்தான் மனிதர்களில் சிறந்தவர்கள். இந்த செயல்பாடு, இந்த அமல்கள் தான் அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல். உங்களுக்கு முன்னால் ஓதி காண்பித்த ஹதீஸில் மிக அற்புதமான தகவல்களை, லாபகரமான செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தருகிறார்கள். மனிதர்களில் சிறந்தவர்கள் யார்? அமல்களில் மிக உயர்ந்த அமல், சிறந்த அமல் எது? மனிதர்களில் மிகச் சிறந்தவர்கள், மனிதர்களில் மிக உயர்ந்தவர்கள், கண்ணியத்திற்குரியவர்கள், மேலான கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்கின்றார்கள், அஹப்புன் நாஸி இலல்லாஹ், அல்லாஹ் தஆலாவிடத்தில் மனிதர்களில் மிக அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள், அல்லாஹ்வுடைய பிரியத்திற்குரியவர்கள், அன்ஃபஉஹும் லின்னாஸ், மக்களுக்கு பிரயோஜனமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். அவர்கள் வாழ்க்கை முழுவதும் பிறர் மக்களுடைய நலன் நாடுதல், பிறருடைய தேவையை பூர்த்தி செய்தல், பிறருடைய கஷ்டத்தை நீக்கி வைத்தல்,
அவர்களுடைய மொத்த வாழ்க்கையும் அன்ஃபஉஹும் லின்னாஸ், பிற மக்களுடைய லாபத்திற்காக, பிற மக்கள் வாழ்க்கையின் பிரயோஜனத்திற்காக யார் வாழுகிறார்களோ மனிதர்கள் அவர்கள்தான் மிக சிறந்தவர்கள். மேலான சங்கையானவர்களே, நமது வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நாம் எப்படி வாழ்கின்றோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். நமது வாழ்க்கையினால் பிற மக்களுக்கு ஏதேனும் லாபம் கிடைக்கிறதா, பிற மக்களுக்கு ஏதேனும் துன்பம் நம்மளால் நிகழ்கிறதா, என்ன நமது வாழ்க்கையில் இருந்து பிற மக்களுக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கிறது, நம்மால் என்ன செய்ய முடிகிறது, என்ன செய்ய முடியும், என்ன செய்து கொண்டு இருக்கின்றோம். மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்கள்ல ரொம்ப சிறந்தவங்க, மக்கள்ல ரொம்ப உயர்ந்தவங்க அன்ஃபஉஹும் லின்னாஸ், பிற மக்களுடைய லாபத்திற்காக, பிற மக்களின் பிரயோஜனத்திற்காக வாழ்பவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை மொத்தமும் அப்படித்தான் அமைந்திருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக வாழவில்லை, பிற மக்களுடைய பலனுக்காக, பிற மக்களின் கஷ்டத்தில் உதவி செய்யக்கூடியவர்களாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸின் தொடர்ச்சியாக அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, அமல்களில் சிறந்தது அஹபுல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ் இடத்துல அமல்ல ஆக ரொம்ப உயர்ந்த அமல், மிக சிறந்த அமல் சுரூருன் துத்கிலுஹு அலல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வருவதற்கு, ஒரு வாழ்க்கையில் முஸ்லிமுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வதற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவது, அவர் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை துயரங்களை களைப்பது, தக்ஷிஃபு அன்ஹு குர்பா, அவர் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் கஷ்டங்களை துடைப்பது, மனவேதனைக்கு ஆறுதல் தருவது, முஸ்லிமுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது உண்டாக்குவது. அவ் தக்தி அன்ஹு தைனா, அல்லது அவர் கடன்பட்டு இருந்தால், கடனுடைய சுமையில் இருந்தால், சிரமத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் கடன் பொறுப்பை ஏற்று அந்த கடனுக்கு உதவி செய்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல தொடர்ச்சியாக இறுதியாக ஒரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா அன் அம்ஷிய மா அஹில்லி அஹப்ப இலைய மின் அன் இஅ்தகிப ஃபீ ஹாதல் மஸ்ஜித் ஷஹ்ரா. ஒரு முஸ்லிமான சகோதரருடைய, என்னுடைய ஒரு முஸ்லிமான சகோதரருடைய தேவையை பூர்த்தி செய்து அவர் வாழ்க்கையின் நெருக்கடியை நீக்குவதற்காக வேண்டி நான் வெளியேறுவது, எனது இந்த பள்ளியில் ஒரு மாதம் ஈஜிகாப் இருப்பதை விட எனக்கு மிக சிறப்பானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்னுடைய மஸ்ஜிதே நபவியில ஒரு மாத காலம் அல்லாஹ்வுடைய பள்ளியில் ஈஜிகாப் இருப்பதை விட நான் வெளியே சென்று ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை துடைப்பது, அவருடைய வேதனைக்கு மருந்து கொடுப்பது, அவர் வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி முயற்சிப்பதற்காக நான் செல்வது, எனது பள்ளியில் ஒரு மாத காலம் ஈஜிகாப் இருப்பதை விட எனக்கு மிக உயர்வானது, சிறப்பிற்குரியது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மேலான கண்ணியத்திற்குரியவர்களே, நமது வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அர்த்தமற்ற வாழ்க்கையா அல்லது நமது வாழ்க்கையில் ஏதேனும் அர்த்தம் உள்ளதா? நம்மால் நம் உடன் பிறப்புகள் ஒருபுறம் இருக்க, மற்றவர்களுக்கு நம்மால் என்ன பிரயோஜனங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது, என்ன நாம் நஷ்டத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறோம், நம்மால் பிற மக்களுக்கு என்ன லாபம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது, நமது மொத்த வாழ்க்கை உடன் பிறப்புகள் உறவுகள் போக மற்றவர்களுக்கு நம் வாழ்க்கையின் மூலமாக என்ன லாபம் கிடைக்கிறது, என்ன நஷ்டம் கிடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்கள்ல மிக சிறந்தவர்கள் மிக உயர்ந்தவர்கள் யார் என்றால் பிற மக்களின் பிரயோஜனத்திற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணிப்பவர்கள், பிற மக்களுடைய சிரமத்திற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணிப்பவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மொத்த வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மொத்த வாழ்க்கை அவங்க தன்னுடைய லாபத்திற்காக, தன்னுடைய குடும்பத்துடைய லாபத்தின் சுகத்திற்காக அவர்கள் வாழவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மொத்த வாழ்க்கை பிறப்பு முதல் இறப்பு வரை அன்ஃபஉஹும் லின்னாஸ், பிற மக்களுடைய கஷ்டத்தை துடைப்பதிலே அவர்கள் வாழ்க்கை இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, ஒரு பிரபலமான நிகழ்வு, சம்பவம், எல்லோரும் கேள்விப்பட்ட சம்பவம். ஒரு சஹாபி ஹஜ்ரத் அபூ உமாமா பாஹிலி ரலியல்லாஹு தஆலா யாருமே இல்லாத நேரத்தில் பள்ளியில உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறார்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, கூப்பிட்டு கேட்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நிகழ்ந்தது? அபூ உமாமா பாஹிர் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் துயூனுஹும் வ ஹுமூமுஹும், நபியே கடன் சுமையும் கவலையும் என்னை இந்த நிலைக்கு ஆள்கொள்ள செய்தது அப்படின்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ் கடன், உலகத்துல ஒரு மனிதனுக்கு நோய் சபர் செஞ்சிடலாம், நோய் வருது பொறுமையா இருந்துடலாம். ஆனா உலகத்துல ஒரு மனிதனுடைய பெரிய முசீபத் இருக்குன்னு சொன்னா அது கடனுடைய முசீபத் தான். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, தக்தி அன்ஹு தைனா, ஒரு முஸ்லிம் கடனில் இருக்கிறார், அல்லாஹ் நமக்கு செல்வம் தந்திருக்கிறான், நாம் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் கடனில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லிமுக்கு நமது பொருளாதாரத்தை கொடுத்து கடன் சுமையிலிருந்து அவரை பாதுகாப்பதற்குண்டான முயற்சி செய்ய வேண்டும். மனிதர்களில் மிகச் சிறந்தவர்கள், மனிதர்களில் மிகச் சிறந்தவர்கள். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, அபூ உமாமா பாஹிரி ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ் இந்த ஹதீஸின் மீது எனக்கும் உங்களுக்கும் அமல் செய்ய தௌஃபீக் தருவானாக. அழுது கொண்டிருக்கிறார், துடித்துக் கொண்டிருக்கிறார், யாரும் இல்லாத நிலையில் பள்ளியில் தனிமையில் அழுகையும் கண்ணீராக இருந்தது. பெருமானார் கேட்டார்கள், அபூ உமாமா என்ன நிகழ்ந்தது? யா ரசூலுல்லாஹ் துயூனுஹும் வ ஹுமூமுஹும், கடன் சுமையும் கவலையும் என்னை இந்த நிலைக்கு தள்ளியது என்று சொல்கிற பொழுது பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் அளித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ உமாவை கூப்பிட்டு அற்புதமான ஒரு துஆவை சொல்லியிருக்கிறார். அற்புதமான துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுமூம் வ நஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்ல் வ நஊது பிக மினல் ஜுப்னி வல் புகுல் வ நஊது பிக மின் கலபத்தித் தைனி வ கஹ்ரிர் ரிஜால். கிட்டத்தட்ட 8 செய்திகள் அந்த துவாவில் உள்ளடக்கி இருக்கிறது. மிக அற்புதமான துவா. உங்களில் யாருக்கு கடன் சுமை இருக்கிறதோ, அடைக்க முடியல, பேங்க்ல லோன் வாங்கி இருக்கிறீங்க, அல்லது உறவுக்காரங்கள்ட்ட காசு வாங்கியிருக்கிறீங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க, உங்களால மௌத்துக்கு முன்னால இந்த கடனை நிறைவேற்ற முடியாது என்ற பயம் உங்களை நிலை கொள்ள செய்கிறது. அவ்வப்போது கவலை வருகிறது, நான் கடனாளியாக மரணித்து விட்டால் என் மனைவி மக்கள் சிரமத்திற்குள்ளாகிவிடுவார்கள், யாரிடமாவது யாசகம் கேட்கும் நிலையில் என் மனைவியையும் என் குடும்பத்தையும் விட்டு செல்வேன் என்ற பயம் இருப்பவர்கள் அபூ உமாமாவுக்கு பெருமானார் கற்றுத்தந்த இந்த துஆவை யகீனோடு உறுதியோடு செய்து வாருங்கள். அல்லாஹ் நிச்சயம் ஒரு கடன் இல்லாமல் உங்களை உலகை விட்டு பிரியும் நசீபை தருவான். ஹஜ்ரத் அபூ உமாமா சொல்றாங்க, பெருமானார் சொல்லி தந்ததற்கு பிறகு இந்த துஆவை நான் வளமையாக செய்து கொண்டே வந்தேன். அல்லாஹ் எனது எல்லா கடன்களையும் நீக்கினான், எந்த கடனும் இல்லாத நிலையில் வந்துட்டேன்னு சொன்னான். அபூ உமாமா அறிவிக்கிறான், மேலான கண்ணியத்திற்குரியவர்களே, நமது வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? நாம் உறவுக்காரர்கள், உறவினர்கள், உடன்பிறப்புகளோடு நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? அது அல்லாது பிற மக்களுடைய வாழ்க்கையில் என்னால் என்ன பலன் கிடைக்கிறது? மனிதர்களில் மிக சிறந்தவர்கள், மக்களில் மிக உயர்ந்தவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் மிக பிரியமானவர்கள், அஹப்புன் நாஸி இலல்லாஹ், அஹப்புன் நாஸி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பமான மனிதர்கள், அன்ஃபஉஹும் லின்னாஸ், மக்களுக்கு பிரயோஜனம் அளிப்பவர்கள். மேலான கண்ணியத்தில் ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க தந்தை மௌத்தாயிட்டாங்க, அப்பா மௌத்தாயிட்டாங்க. ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா, ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு துணியை எப்படி எடுக்கிறாங்க, முகத்தை பார்க்குறாங்க, அழுகிறாங்க. ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா தந்தையுடைய ஜனாசா அடக்கத்திற்கு தயாராக இருக்கிறது. அந்த துணி எப்படி விளக்குறாங்க, தந்தையுடைய தீதார் முகத்தை பார்க்குறாங்க, மூடுறாங்க, திரும்ப முகத்தை பார்க்குறாங்க, மூடுறாங்க, அழுகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜாபிரே என்ன ஆச்சு? யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை அதிகமாக கடன்களை வைத்திருக்கிறார், என்னுடைய தந்தை அதிகமாக கடன்களை வச்சிருக்கிறாங்க, நிறைய பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, என் உடன் பிறந்த சகோதரிகள் யாருக்குமே நிக்கா நடக்கல, யாருக்கும் திருமணம் நடக்கவில்லை, எனது தந்தை அதிகமாக கடனை வைத்து விட்டு சென்றிருக்கிறார், இத்தனை பொறுப்புகளும் கடமையும் விட்டு சென்றிருக்கிறார், என் தந்தையின் பிரிவு என்ற நிலை இப்படி இருக்கிறது, இதை நினைத்து என் மனது நிலை குலைகிறது, என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொன்னாங்க, ஜாபிரே, உலகத்தில் அல்லாஹ் நேரடியாக பேசிய மனிதர்களில் உன் தந்தை ஒருவர். அல்லாஹ் உன் தந்தைகிட்ட கேட்டான். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்தில் அல்லாஹ் நேரடியாக பேசிய மனிதர்களில் உன் தந்தையும் ஒருவர். உன் தந்தையிடம் அல்லாஹ் கேட்டான், என்ன ஆசைப்படுகிறீர்கள், உங்களுடைய ஆசை என்ன என்று அல்லாஹ் கேட்கிற பொழுது உன் தந்தை சொன்னார், மறுபடியும் உயிர் கொடுக்க வேண்டும், உனது பாதையில் நான் ஷஹீதாக வேண்டும் என்று உன் தந்தை சொன்னார். இதை விட மிகப்பெரிய சிறப்பு யாருக்கு கிடைக்க முடியும்?
நீங்க என்ன ஆசைப்படுறீங்கன்னு உன் தந்தையிடம் அல்லாஹ் கேட்ட பொழுது உங்கள் தந்தை சொன்ன வார்த்தை, அல்லாஹ் எனக்கு மறுபடியும் நீ உயிரை தர வேண்டும், உன் பாதையில் நான் மறுபடியும் தியாகம் செய்ய வேண்டும், அத்தகைய வாய்ப்பை தருவாயாக என்று அல்லாஹ்விடம் உன் தந்தை பேசியது யாருக்கு கிடைக்கும்? இவ்வளவு பெரிய பாக்கியம். மேலான கண்ணியத்தில் ஒரு தடவை தான் மௌத்தான திரும்ப வாழ்க்கை கிடைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நம்மளும் சில வீடுகளில் உறவுக்காரர்கள் நம்ம பார்ப்போம், துனியாவில் மௌத்து வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, கவலைப்படாதீங்க நம்ம இருக்கிறோம் அப்படின்னு தேத்துறதுக்காண்டி சொல்கிற வார்த்தை. அதுக்கு பிறகு அவர் ஆளே காணோம். அந்த மௌத்தான வீட்டில் போய் அவரை தேத்துறதுக்காண்டி ஒரு வார்த்தையை சொல்லுவார், கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கிறோம் பார்த்துக்கிறோம். சொந்த தாய் மாமே 4-5 பிள்ளைங்க இருக்கு, பொம்பளை பிள்ளைங்க கட்டி கொடுக்க, புருஷன் இறந்து விட்டார், சகோதரி வீட்டுக்காரர் இறந்துட்டார், சகோதரி வீட்டுக்காரர் இறந்துட்டார், கூட பிறந்த தம்பி அண்ணன் மௌத்துடைய நேரத்தில் போய் சகோதரிட்ட சொல்வார், கவலைப்படாதம்மா தைரியமா இரு, ஒண்ணுமில்லை எல்லாம் நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை சொன்னதுக்கு பிறகு அவர் தலையே காட்டுறது இல்லை. ஏன்னா 4 பிள்ளைகளோட படிப்பு செலவு இருக்கு, 4 பிள்ளைய கரை சேர்க்கறதுக்கு பெரிய சுமை. அந்த நேரத்தில் சமூகத்துக்கு முன்னால ஃபார்மாலிட்டிக்காக சொன்ன வார்த்தை அல்ல. பெருமானார் சொன்னாங்க, ஜாபிரை பார்த்து, ஜாபிரே உனக்கு நான் தந்தையாக இருக்கிறேன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய ஹஸரத் ஜாபீர் சொல்றாங்க, அந்த வார்த்தை கேட்டவுடன் தான் என் மனம் குளிர்ச்சி அடைந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஜாபிரே உனக்கு நான் தந்தையாக இருப்பதை நீ விரும்பவில்லையா? பெருமானார் வார்த்தை சொல்லவில்லை. எப்படி உலகத்தில் நாம் பார்க்கிறோம் நடைமுறைகளில் மரணிப்பவர்களின் வீட்டில் சென்று கவலையை துடைப்பதை போன்று சந்தர்ப்பத்திற்கு சொல்லும் வார்த்தை, அதற்கு பிறகு மரணம் அடக்குனதுக்கு பிறகு ஒரு நல்லது கெட்டதுக்கு வீட்டுக்கே போக மாட்டார். ஏன்னா வசூல் பண்ணிடுவாங்க, புள்ள படிப்புக்கு காசு கேட்டுருவாங்க, கல்யாணத்துக்காண்டி காசு கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி போகவே மாட்டார். மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் சொல்ற வார்த்தை தான், கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க நம்ம உதவி செய்வோம் பார்த்துக்குவோம். ஆனால் பெருமானார் சொன்ன வார்த்தை அப்படி அல்ல. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, நான் உன் தந்தையாக இருப்பதை ஜாபிர் ஆசைப்பட மாட்டேயா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. மேலான கண்ணியத்திற்குரியவர்களே, சொன்ன வார்த்தையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க அந்த வார்த்தையை வாழ்க்கையாக்கி காட்டினார்கள். அதில் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஒரு சந்தர்ப்பத்தில் நானும் பெருமானாரும் சேர்ந்து பயணம் செய்துவிட்டு திரும்பி வருகிற பொழுது கிட்டத்தட்ட 25 தடவை ஏறக்குறைய எனக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு கேட்டார்கள். ஒரு தந்தை தன் மகனுக்காக என்ன துஆ செய்வார்களோ அதை விட பெருமானாருடைய துஆ, நபி தந்தையாக இருக்க நான் ஆசைப்படுவதில்லை என்று வார்த்தை சொல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா கட்டங்களிலும் என்னை தந்தையை போன்று கண்காணித்துக் கொண்டே இருந்தார்கள். ஒரு பிரயாணத்தில் திரும்புகின்ற பொழுது கிட்டத்தட்ட 25 தடவை என் பாவ மன்னிப்புக்கு துஆ செய்தார்கள். அவங்க தந்தை ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா தந்தை கடன் வாங்கின மனிதர் வந்து குரலை பிடிச்சி நெருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் கிட்டத்தட்ட 4500 கிலோ பேரித்தம்பலம், 4-5 வஸ்க் என்று, வஸ்க் அப்படின்னு சொன்னா இப்போ உள்ள கால்குலேஷன் போட்டா 4500 கிலோ. அதில் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் அவங்க தோட்டத்துக்கு போவோம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா தோட்டத்துக்கு கூப்பிட்டு போனா அந்த அளவு அந்த தோட்டத்தில் பழங்கள் இல்லை. கடன்காரன் வந்து நிற்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடன்காரன்கிட்ட சொன்னாங்க, கொஞ்சம் ஜாபிருக்கு அவகாசம் கொடுங்க. அவர் கடன்காரர் சொன்னார், ஒருபோதும் அவகாசம் கிடைக்காதுன்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோட்டத்துக்குள்ளே நடந்தாங்க. கொஞ்சம் தூரம் அப்படி தோட்டத்தை சுற்றிட்டு திரும்படியும் வந்து கடன்காரன்கிட்ட சொன்னாங்க, ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க அப்படின்னு. 2வது முறை ஜாபிர் ரலியல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தர்ப்பம் கேட்குறாங்க, ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. அவர் கடன்காரர் சொன்னார், இல்லை சந்தர்ப்பம் தர முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வதாக அந்த தோட்டத்துக்குள்ளே போகிறப்ப கொஞ்ச நேரம் தூங்குறான், படுத்துட்டான். தூங்கி எந்திரிச்சு வந்ததுக்கு பிறகு அவருடைய மனசு ஏதாவது கொஞ்சம் மாறி இருக்கும் அப்படின்னு நினச்சி மறுபடியும் கேட்குறான், கொஞ்சம் சந்தர்ப்பம் கொடுங்க. அந்த கடன்காரன் நிற்கிறார், ஒரே பிடியா நான் வாங்கியே தீருவேன், எனக்கு கொடுத்தே ஆகணும். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இருக்கிற பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் பறித்து ஒரு கூறு பெருசாகவும் ஒரு கூறு சின்னதாகவும் வைங்க அப்படின்னா. அந்த தோட்டத்தில் போயிட்டு இருக்கிற பேரிச்சம்பழம் பூரா பறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் ஜாபிர் கூறு போட்டாங்க. பெரிய கூறு ஒன்று, சின்ன கூறு ஒன்று போட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெரிய கூரை சுற்றி வந்தாங்க. துவா செய்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி வந்தாங்க. சுற்றி வந்துட்டு ஜாபிர்கிட்ட சொன்னாங்க, இவர் ஒருத்தர் தான் உன்னுடைய கடன்காரரா அல்லது உன் தந்தையும் இன்னும் வேற கடன்காரங்களா இருக்கிறாங்களான்னு கேட்டான். ஜாபிர் சொன்னாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாரையும் கூப்பிடு, எல்லா கடன்காரங்களையும் கூப்பிடு. எல்லா கடன்காரும் வந்தாங்க.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எவ்வளோ தரணுமோ அளந்து கொடுத்துக்கிட்டே கடன்காரங்களுக்கு. இந்த கூர்ல இருந்து பெருசமலை கூர்ல இருந்து நீ எவ்வளோ கடன் வாங்கினியோ, ஒரு கடன்காரன் இல்லை, எல்லா கடன்காரையும் வரவழைத்தார்கள் பெருமானார். ஜாபீரின் கரத்தால் அளந்து கொடுத்துக்கிட்டே இருங்கன்னு சொன்னாங்க. ஜாபீர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் என் மனசுல நினைச்சேன், என் வீட்டுக்கு ஒரு பேரிச்சம்பழம் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, இந்த கடன் முசீபத்திலிருந்து எங்க தந்தை வைத்த கடனை அடைத்து விட வேண்டும் என்று மகன் துடிக்கின்றார். இன்னைக்கு நம்ம அப்பா கடன் வச்சு மோத்தாயிட்டா, இந்த ஆள் கடனை வச்சுட்டு மோத்தாயிட்டான், இந்த ஆள் முசீபத்து பிடிச்சேன், யார் கடன் வாங்க சொன்னா அப்படின்னு சொல்லுகின்ற மகன்களை தான் இன்று உலகத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு தந்தையின் கடனை அடைக்க துடிக்கும் ஒரு மகன் சஹாபியின் உள்ளத்தை பாருங்க. மேலான கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா கடனை ஹஜ்ரத் ஜாபீர் சொல்றாங்க, என் மனசுல என் வீட்டுக்கு ஒரு பணம் வராட்டியும் பிரச்சனை இல்லை, இந்த தந்தையின் முழுமையாக கடன் அடையப்பட வேண்டும் என்று நினைச்சாங்க. மேலான கண்ணியத்தில் எல்லாருக்கும் அளந்து கொடுத்ததுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருகிறது, புகாரில இமாம் புகாரி இந்த ஹதீஸை 2-3 இடத்தில் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. சில இடத்துல சுருக்கமாக, சில இடத்துல விரிவாக இமாம் புகாரி இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். 2000 கிலோ பேரித்தம்பலம் மீதம் அவர் வீட்டுக்கு எடுத்து சென்றார். எத்தனை கிலோ? 2000 கிலோ. அந்த ஜாபீர் ரலியல்லாஹு கடனும் அடைத்து. மேலான சங்கையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஜாபீருடைய தந்தை மரண நேரத்தில் என்னை தந்தையாக நீங்கள் அங்கீகரிக்க மாட்டீர்களா சொன்ன வார்த்தை இருக்கிறது. முழு வாழ்க்கை ஜாபீரை குறித்து கவனம் வைத்துக் கொண்டே இருந்தார்கள், அவருக்காக துஆ செய்து கொண்டே இருந்தார்கள், நல்லது கெட்டது அனைத்திலும் பெருமானார் பங்கு எடுத்துக் கொண்டே இருந்தார்கள். மேலான கண்ணியத்திற்குரிய ஹதீஸில் வருகிறது, மக்களில் மிகச் சிறந்தவர்கள் பிறருக்காக வாழ்பவர்கள். கடன் தொல்லையில் இருக்கிறார், கஷ்டத்தில் இருக்கிறாங்க, சொந்த உறவு, உடன் பிறந்த சகோதரி, உடன் பிறந்த அக்கா, கூட பிறந்த தம்பி, என்னிடம் நிறைய பொருளாதாரம் பண மூட்டைகள் இருக்கிறது, வைக்க இடம் இல்லாமல் லாக்கரில் கொண்டு போய் வைத்திருக்கிறேன். மேலான கண்ணியத்திற்கு இதே நிலையில் மரணம் வந்து விட்டால் ஆக பெரும் நஷ்டம், ஆகப்பெரிய கை சேதம். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்ல சொல்றாங்க, மற்ற மக்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கடன் சுமையிலிருந்து கடனை நீக்க உதவி செய்வது, மருத்துவத்தில் இருந்தால் நோய் நலன் விசாரிப்பது, மருத்துவத்தில் இருக்கிறார் அவரை போய் நோய் விசாரிக்கிறது, நலன் விசாரிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற பொழுது ஜிப்ரீல் நோய் விசாரிக்க வருகிறார். யார் வர்றாங்க? ஹஜ்ரத் ஜிப்ரீல் வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற பொழுது ஜிப்ரீல் வராங்க. ஜிப்ரீல் வந்து துஆ செய்றாங்க, அஸ்அலுல்லாஹல் அஸீம் வ ரப்பல் அர்ஷில் அஸீம் ஐ யஷ்பியக. 7 தடவை ஓதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் ஓதி விடுகிறார்கள். பெருமானார் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற பொழுது நோய் விசாரிக்க யார் வர்றா? மலக்கு ஜிப்ரீல் வரார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் யாராவது நோய்வாய்ப்பட்டு விட்டால் உடனே சென்று அவர்களை நோய் விசாரிப்பார்கள். கடனில் இருந்தால் அந்த கடனில் இருந்து வெளிவருவதற்கு உண்டான உதவிகள் தன் சார்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள், அல்லது சஹாபாக்களை அதை சார்ந்து ஏவுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலான கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு வாழ்க்கை பிற மக்களுடைய பிரயோஜனத்திற்காக, பிற மக்களின் லாபத்திற்காகவே கழித்தார்கள். எனவே நாம் நம்முடைய பண்புகளை, நம்முடைய குணங்களை இவ்வாறு மாற்றிக்கொள்ள ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, 4 அமல்கள் யாருடைய வாழ்க்கையில் ஒரே நாளில் நடக்கிறதோ அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம், சொர்க்கம் கட்டாயம் அவர்களுக்கு கிடைக்கும் சொன்னாங்க. 4 அமல்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாராவது இன்று நஃபிலான நோன்பு வைத்தவர்கள் இருக்கிறீர்களா? இன்னைக்கு யாராவது நஃபிலான நோன்பு வைத்தவர்கள் இருக்கிறீர்களா? அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, யார் சொல்ல நான் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு யாராவது ஜனாசாவின் அடக்கத்திற்கு பின்தொடர்ந்து சென்றிருக்கிறீர்களா? ஹஜ்ரத் அபூபக்கர் சொன்னாங்க, யார் சொல்ல நான் செஞ்சிருக்கிறேன். யாராவது இன்னைக்கு தர்மம் செஞ்சீங்களா? ஹஜ்ரத் அபூபக்கர் சொன்னாங்க, யார் சொல்ல நான் செஞ்சிருக்கிறேன். யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் விசாரிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு ஹஜ்ரத் அபூபக்கர் சொன்னாங்க, யார் சொல்ல நான் செஞ்சிருக்கேன். ஒரே நாளில் நஃபிலான நோன்பு, ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது, தர்மம் செய்வது, நோயாளியை நோய் விசாரிப்பது. மேலான கண்ணியத்திற்குரியவர்களே, அகாபிர்கள், முஹத்திசீன்கள், ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் சொன்னாங்க, யாரு காலையில் ஒரு நோயாளியை சென்று நோய் விசாரித்து அவர்களுக்காக துஆ செய்கிறார்களோ சாயந்தரம் வரை 70,000 மலக்குமார்கள் துஆ செய்கிறாங்க. சாயந்தரம் வரை எத்தனை மலக்குமார்கள்? 70,000. ஒண்ணுமில்லை, போய் அல்லாஹ் லா பக்ஸ துஹூர் நமக்கு மார்க்கம் என்ன சொல்லி தருகிறது. ஒரு மரணித்தவர் வீட்டுக்கு போனா நம்ம சொல்ல வார்த்தை மேற்கொண்டு அவரை காயப்படுத்துற மாதிரி, மேற்கொண்டு கஷ்டப்படுத்துற மாதிரி வார்த்தைகள் பேசக்கூடாது. பெருமானார் ஹதீஸில் வருகிறது, மரணித்தவர்கள் வீட்டுக்கு சென்று விட்டால் எப்படி பேச வேண்டும்? லில்லாஹி
லில்லாஹி மா அகத் வலில்லாஹி மா அஅதா வலிகுல்லி ஷைஇன் இன்தஹு அஜலுன் முஸம்மா அஹ்ஸனல்லாஹு அதாஅக வகஃபர லிமையிதிக. அல்லாஹ் எல்லாம் அல்லாஹ் கொடுத்தான். எதை அல்லாஹ் கொடுத்தானோ அல்லாஹ் எடுத்துக்கிட்டான். ஒவ்வொரு விஷயத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் ஒரு தீர்க்கமான முடிவு உண்டு. அல்லாஹ் உங்களுக்கு நல்ல பகரம் தருவானாக. உங்க மையத்துடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானாக. மௌத்தான வீட்டுக்கு சென்று கொள்கை சார்ந்த வார்த்தைகள் பெருமானார் சொல்றாங்க. நம்ம எப்படிங்க மௌத்தானாரு, என்னங்க ஆச்சு, நோய் எப்படி, அதெல்லாம் அப்புறம் விசாரிங்க. அல்லாஹ் எதை கொடுத்தானோ கொடுக்கிறவனுக்கு எடுக்கும் உரிமை உண்டு. ஒவ்வொரு பொருளுக்கும் அவனிடத்தில் குறிப்பிட்ட தவணை கால அவகாசம் இருக்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு அஹ்ஸன் அல்லாஹு அதாஅக நல்ல கூலி அல்லாஹ் வழங்குவானாக. வகஃபர லிமையிதிக அல்லாஹ் உங்க மையத்துடைய பாவத்தை மன்னிப்பானாக என்று சொல்ல வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. மேலான சங்கையானவர்களே, நாம் வாழுகின்ற காலத்தில் யாருக்கும் எந்த சிரமமும் தராமல், யாருக்கும் எந்த கஷ்டமும் தராமல், நமக்கு கொடுத்த பொருளாதாரம், நமக்கு கொடுத்த அறிவாற்றல், நமக்கு கொடுத்த ஆரோக்கியத்தால் பிற மக்களுக்கு நாம் உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொல்றாங்க. சூரத்து நிசா 7வது வசனம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அற்புதமான வசனம். வஇதா ஹதரல் கிஸ்மத உலுல் குர்பா வல் யதாமா வல் மசாகீன் ஃபர்சுகூஹும் மின்ஹு வகூலு லஹும் கௌலம் மஅரூஃபா. நீங்கள் பாகப் பிரிவினை கூறிய இடத்தில் பங்குதாரர்கள் அல்லாத உறவினர்கள் வந்தாலோ, அல்லது அனாதைகள் வந்தாலோ, மிஸ்கீன்கள் வந்தாலோ, அதிலிருந்து அவர்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், நல்ல வார்த்தையை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு யாருமே பங்கு வைக்கிறது தெரியவே தெரியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து நிசால 7வது வசனத்துல சொல்றான், பங்கு வைக்கக்கூடிய இடத்திற்கு, சொத்து பங்கு வைக்கக்கூடிய இடத்திற்கு பங்குதாரர் அல்லாத உறவினர்கள், நல்லா கவனிக்கணும் வசனத்தை, பங்குதாரர் அல்லாத உறவினர்கள், யதீம்கள், அனாதைகள், மிஸ்கீன்கள் அந்த இடத்திற்கு வந்து விட்டால் ஃபர்சுகூஹும் மின்ஹு அதிலிருந்து அவர்களுக்கு கொடுங்கள், நல்ல வார்த்தையை சொல்லுங்க. நம்ம என்ன செய்வோம், போ கொடுத்தது போதும் எதிர்த்து போ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அது போக பங்குதாரர்களுக்கு கொடுக்காம அமுக்கிட்டு வாங்காம தன்னுடைய பங்கு உலகத்துல மௌத்தானவங்க நிறைய பேர். அண்ணனுடைய சொத்து, தம்பியுடைய சொத்து, அக்காவுடைய சொத்து, தங்கச்சியுடைய சொத்து, மேலான கணித்திற்கு அல்லாஹ்வுடைய தர்பாரில் யாரெல்லாம் அநீதி செய்தார்களோ அதே சூரத்து நிசால் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன யக்குலூன அம்வாலல் யதாமா துல்மன் இன்னமா யக்குலூன ஃபீ புதூனிஹிம் நாரா. அனாதைகளுடைய சொத்து, தாய் தந்தை இறந்து விட்டார்கள், உடன்பிறப்புகள் தராமல் சரியான முறையில் பங்களிக்காமல் அமுக்கி திருடிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், வயிற்றில் அவர்கள் நரக நெருப்பை கொண்டு நிரப்பி இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாரெல்லாம் உடன்பிறப்புகளுக்கு முறையாக சொத்து பங்கை சேர்க்கவில்லையோ விலகிக் கொள்ளுங்கள், உலகத்தில் இருக்கின்ற பொழுதே நீங்கள் நரகத்திற்கு சென்று விட்டீர்கள் என்று குர்ஆன் வசனம் முடிவு செய்கிறது. தௌபா செய்யுங்கள். அவர்களின் பிள்ளைகள் ஹயாத்தோடு இருந்தால் முறையான பங்கை நீங்கள் மௌத்தாவதற்கு முன்பு கொடுப்பதுதான் தௌபாவாகும். நீங்க அவங்களுக்கு சேர வேண்டிய ஹக்கை கொடுக்காம மௌத்தாயிட்டீங்க அப்படின்னு சொன்னா நேரடியா கேள்வி கணக்கில் அல்லாஹ் பாதுகாக்கணும். மேலான கண்ணியத்திற்குரியவர்களே, பங்குதாரர்களுக்கு நம்ம தரமாட்டோம், உரியவர்களுக்கு முறையான பங்கு தரமாட்டோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், அப்படி நீங்க உங்க சொத்தை பங்கு வைக்கிறப்ப பங்குதாரர் அல்லாத உறவினர்கள் வந்துட்டாங்க, அப்படி அவங்க வந்தாலும், யதீம்கள் வந்தாலும், மிஸ்கீன்கள் வந்தாலும் ஃபர்சுகூஹும் மின்ஹு அதிலிருந்து நீங்க அவங்களுக்கு கொடுங்க, நல்ல வார்த்தையை சொல்லுங்கங்கறான் அல்லாஹ். எனவே மேலான சங்கையானவர்களே, அல்லாஹ் நம்ம கையில் கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரம் இருக்கிறது, அது நமக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. யதீம்கள், அனாதைகள், விதவைகள், மிஸ்கீன்களுக்குரியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக ஹதீஸில் சொல்கிறார்கள், மக்களில் மிக உயர்ந்தவர்கள், மிக சிறந்தவர்கள், அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானவர்கள் மக்கள் பிற மக்களுடைய லாபத்திற்காக இருப்பவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கண்ணியமான உயர்ந்த ஷாபானுடைய மாசத்தில் இருக்கிறோம். நம்மளுடைய குணங்களை நாம் மாற்ற வேண்டும், நம்மளுடைய செயல்பாடுகளை நாம் மாற்ற வேண்டும், நமது அமல்களை மிக சிறப்பான அமல்களாக ஆக்க வேண்டும். 3 தடவை மனிதர்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது. 1 தினசரி காலை மாலை உயர்த்தப்படுகிறது. 2 திங்கள் வியாழன் மனிதர்களின் அமல்கள் உயர்த்தப்படுகிறது. 3 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த ஷாபானுடைய மாசத்தில் உங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடம் உயர்த்தப்படக்கூடிய இந்த கண்ணியமான இந்த மாசத்துல நம்மளுடைய குணங்களை மாற்றுவோம், பிறருக்கு உதவி செய்யுங்கிற எண்ணத்தில் நாம் வாழ்வோம். நம்மால் முடிந்தவரை என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை நாம் செய்து கொண்டே இருப்போம். உயிரிருக்கும் காலம் வரை அல்லாஹ் தஆலா நம்முடைய குணங்களை மாற்றி அமைப்பானாக. பிற மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் தரத்தில் நம்மையும் நமது பிள்ளைகளையும் சந்ததி
சந்ததிகளாக அல்லாஹ் உதவி செய்யும் நிலையில் அல்லாஹ் வைப்பானாக. வரக்கூடிய ரமதானில் நல்ல அமல்களை செய்யும் நசீபை தருவானாக. மருத்துவமனை செலவுகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. கனவிலும் நினைவிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுகளிக்கும் உயர்ந்த பாக்கியத்தை நமக்கும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்கள் உலக முஸ்லிம்கள் யாவருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவித்து நிறைவு செய்கிறேன். வாஹிதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்